ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜாவிற்கும் இடையிலான சந்திப்பு நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் தெல்லிப்படையில் உள்ள மாவை சேனாதி ராஜாவின் இல்லத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 2 தேர்தல் பிரச்சாரங்களில் பங்கேற்பதற்காக யாழ்ப்பாணம் சென்றிருந்த வேளையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இல்லத்திற்கு வருகை தந்த ஜனாதிபதியை மாவை சேனாதி ராஜா இந்து சமய முறைப்படி வரவேற்றார். மாவை சேனாதி ராஜாவின் தனிப்பட்ட அழைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி அவரின் இல்லத்திற்கு சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி தேர்தலின் எதிர்கால செயல்பாடுகள் தொடர்பில் இந்த சந்திப்பின் போது விசேடமாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெற்று வடமாகாண அபிவிருத்தியை உறுதிப்படுத்துவார் என நம்புவதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜா யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதியுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். நாங்கள் அவரை ஒரு ஜனாதிபதியாக இருப்பவர் என்ற முறையிலும் தேர்தலில் வேட்பாளர் என்ற முறையிலும் அவரை சந்திப்பதற்கு நானும் சம்மதம் கொடுத்தேன். மறுபடியால் அவர் இந்த தேர்தல் நேரத்திலே வந்திருப்பதை எல்லோரும் உணர்ந்து கொள்ளலாம். அவர் தனக்கு ஆதரவு என்று சொல்லி அவர் நினைத்தாலும் அதை பற்றி அதிகம் நாங்கள் பேசிக்கொள்ளவில்லை. நான் குறிப்பிட்டது என்னவென்றால், தேர்தல் முடிந்ததும் நீங்கள் வெற்றி பெற வேண்டும், இந்த இனப்பிரச்சனைக்காக ஒரு 3 மாத அவகாசத்துக்குள் ஒரு புதிய அரசியலமைப்பை உருவாக்கி சமஷ்டி இலங்கையின் தலைவராக நீங்கள் வந்து இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன், எதிர்பார்க்கிறேன். அது நடைபெற வேண்டும் என்று நம்புகிறோம். அவர் பெரும்பாலும் எங்களுடைய பிரதேசங்களுடைய பொருளாதார அபிவிருத்தி திட்டங்கள் சம்பந்தமாக குறிப்பிட்டு பேசியிருந்தார். நான் சொன்னேன், அதை தேர்தல் முடிந்ததற்கு பிறகு நீங்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் நம்புகிறோம் நீங்கள் ஜனாதிபதியாக வருவீர்கள் என்று. அது நாங்கள் வாழ்த்து சொல்வது அல்ல. பிரச்சனை 3 மாத கால ஒரு அவகாசத்தில் ஒரு புதிய அரசியலமைப்பை உருவாக்கி ஒரு சமஷ்டி நாட்டினுடைய தலைவராக நீங்கள் இருந்து இந்த நாட்டினுடைய இனப்பிரச்சனையை தீர்ப்பது தான் எங்களுடைய விருப்பமாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. தான் தேர்தல் முடிந்ததும் இந்த விடயங்களில் நான் அக்கறை கொண்டு இந்த விடயங்களில் தான் செய்யக்கூடிய அத்தனையையும் செய்வதற்கு தான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றேன். தமிழரசு கட்சியின் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கியது என்ற விடயங்களை அதை பற்றி ஒன்றும் அவரும் பேசவில்லை, நாங்களும் பேசவில்லை.